தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரெஞ்சு நகராட்சி தேர்தல் 2026 முதல் சுற்று முடிவுகள் மார்ச் 15 இரவு 8 மணிக்கு வெளியாகின. 48.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்களித்துள்ளனர். பிரான்சின் 2026 உள்ளூராட்சி தேர்தலில் வலதுசாரிகள் வலிமை பெற்று வருவதாக முடிவுகள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு பிரான்ஸ், பிரிட்டன், சீனா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். லெபனான், இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகிக்க பிரான்ஸ் முன்வந்துள்ளது. ஈரான் போர் செய்தி ஒளிபரப்பு குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் ஊடகங்களுக்கு மிரட்டல் விடுத்திருப்பதாக பிரெஞ்சு ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பிரான்சில் யூத எதிர்ப்பு மற்றும் கொலைவெறி தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 சகோதரர்களை பிரெஞ்சு போலீசார் கைது செய்துள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரெஞ்சு நகராட்சி தேர்தல் 2026 முடிவுகள் மார்ச் 15 இரவு 8 மணிக்கு வெளியாக தொடங்கின. 48.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்களித்துள்ளனர். 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வாக்களிப்பு நிலவரம் 48.90% இருந்தது. ரசம்பிளுமோ நேஷனல் வேட்பாளர்கள் பல நகராட்சி சபைகளில் முன்னிலை பெற்றதாக ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதல்லா தெரிவித்துள்ளார். பிரான்சின் 2026 உள்ளூராட்சி தேர்தலில் வலதுசாரிகள் வலிமை பெற்று வருவதாக முடிவுகள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி தேர்தல் 2வது சுற்று வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இந்த தேர்தல்கள் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்துள்ளது. பாரிஸ் நகரின் மேயர் பதவிக்கான போட்டி முக்கிய கவனத்தை ஈர்க்கிறது. தீவிர வலதுசாரிகளான ரசம்பிளுமோ நேஷனல் அடுத்த ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை மிகவும் உறுதியாக கருதுகிறது. மத்தியவாத குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அரசியலமைப்பு விதிமுறைகளின்படி மீண்டும் போட்டியிட முடியாத நிலையில் உள்ளார். பாரம்பரிய கட்சிகள் மக்களிடம் நம்பகத்தன்மையை இழந்துள்ள நிலையில் வலதுசாரி கட்சிகளின் வலிமை பிரான்சில் மேலோங்குவதை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எடுத்துக்காட்டுகின்றன.
பாரிஸ் நகராட்சி தேர்தல் 2026 முதல் சுற்று வாக்கெடுப்பு மார்ச் 15 அன்று நடைபெற்றது. முடிவுகள் வெளியாகி வருகின்றன. 5 முக்கிய வேட்பாளர்கள் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியிருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஹாரிசோன் கட்சியை சேர்ந்தவர், லா பிரான்ஸ் இன்சூமிஸ் கட்சியை சேர்ந்தவர், லே ரிபப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்தவர், பார்ட்டி சோசலிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், ரோகாங்கெத் கட்சியை சேர்ந்தவர் என வேட்பாளர்கள் 2வது சுற்றுக்கு செல்கின்றார்கள். இந்த தேர்தலில் புதிய வாக்கெடுப்பு முறை நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இதன்படி பாரிஸ் வாசிகள் இம்முறை 2 வாக்குகள் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் சுற்று மார்ச் 22 அன்று நடைபெற இருக்கிறது. பாரிஸ் நகராட்சி தேர்தல் 2026 முதல் சுற்று முடிவுகளில் ரசிதா டாட்டி லே ரிபப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்தவர் 2ஆம் இடத்தில் உள்ளார். 1ஆம் இடத்தில் எமனுவேல் கிரேகுவா பார்ட்டி சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர். ரசிதா டாத்தி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது முன்னணி வேட்பாளராக இருந்தாலும் கடைசி கணிப்புகள் மற்றும் வாக்கு முடிவுகளின்படி 2ஆம் இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இருப்பினும் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரசிதா டாத்தி முதல் சுற்றில் சுமார் 25 முதல் 30% வரை வாக்குகள் பெற்றிருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் சுற்றில் எமனுவேல் கிரேகுவா ரசிதா டாட்டி இடையே கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரசிதா டாத்தியின் வாய்ப்புகள் வலதுசாரி வாக்காளர்களிடையே பிரிவினை மற்றும் வலதுசாரி கட்சிகளின் ஆதரவு குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் சுற்று மார்ச் 22 அன்று நடைபெறும். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. மத்திய கிழக்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு பிரான்ஸ், பிரிட்டன், சீனா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தொடுத்த போர் 3வது வாரத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கிய 2 வாரங்களுக்கு பின்னர் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மறைத்துள்ளது. உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த நீரிணை வழியாகவே செல்லும் நிலையில் இது உலக பொருளாதாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரான்ஸ், பிரிட்டன், சீனா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளை
இந்த நீரிணையை பாதுகாக்க உதவுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பல நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து போர் கப்பல்களை அனுப்பி நீரிணையை திறந்து பாதுகாப்பாக வைக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் தாக்குதல்கள் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா நகரின் உள்ள முக்கிய எரிசக்தி வசதிகளையும் தாக்கியுள்ளன. ஃபுஜைராவில் கருப்பு புகை மண்டலம் உருவாகியிருக்கிறது. ஈரானின் இராணுவம் அமீரக குடிமக்களை துறைமுக பகுதிகளை தவிர்க்குமாறு எச்சரித்திருக்கிறது. எண்ணெய் விலைகள் 40% உயர்ந்துள்ளன. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மறைத்து மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள எரிசக்தி வசதிகளையும் தாக்கியுள்ளது. லெபனானிலும் போர் பரவி வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதல்களால் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரான் ஆதரவாளரான ஹெஸ்புல்லா அமைப்புடன் இஸ்ரேல் மீண்டும் மோதலில் ஈடுபட்டு வருகின்றது. பிரான்சில் யூத எதிர்ப்பு மற்றும் கொலைவெறி தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 சகோதரர்களை பிரெஞ்சு போலீசார் கைது செய்துள்ளனர். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரான் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்வதற்கு பிரான்ஸ் தயாராக இருப்பதாக மார்ச் 15 அன்று அறிவித்துள்ளார். லெபனானின் தலைவர்கள் இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் மேக்ரான் தெரிவித்திருக்கிறார். இது லெபனானின் இஸ்ரேல் நோக்கில் ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்கின்றது. இஸ்ரேல் தெற்கு லெபனானில் நிலவிய வான் தாக்குதல்கள் மற்றும் நிலப்பரப்பு படையெடுப்பு அச்சுறுத்தலின் போது இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் தாக்குதல்களில் லெபனானில் 800க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. மேலும் 8 லட்சம் பேர் வரை இடம்பெயர்ந்துள்ளனர். லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள லிடானி ஆற்றுக்கு தெற்கே உள்ள அனைத்து மக்களுக்கும் கட்டாய இடப்பெயர்வு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லெபனானின் ஜனாதிபதி மிஷேல் அவுன், பிரதமர் நவாப் ஷலாம், சபாநாயகர் நபீப் பெர்ரே ஆகியோருடன் மேக்ரான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். லெபனான் அரசு இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக மேக்ரான் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவும் மோதலை நிறுத்த வேண்டும் என்று மேக்ரான் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. அமெரிக்கா ஈரான் போர் செய்தி ஒளிபரப்பு குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் ஊடகங்களுக்கு மிரட்டல் விடுத்திருப்பதாக
பிரெஞ்சு ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் தலைவர் ஃப்ரெண்டன் கா இவர் ட்ரம்பால் நியமிக்கப்பட்டவர். ஈரான் போர் தொடர்பான செய்தி ஒளிபரப்பில் சில ஊடகங்கள் தங்கள் உரிமங்களை இழக்கும் அபாயம் உள்ளது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமூக வலைத்தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், பொது நலனுக்காக செயல்பட வேண்டிய ஊடகங்கள் பொய்ச் செய்திகளையும் வதந்திகளையும் பரப்புவதை நிறுத்த வேண்டும். உரிம புதுப்பிப்பு வருவதற்கு முன் தங்கள் பாதையை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு உள்ளது என்று குறிப்பிட்ட அதிகாரி கூறியுள்ளார். இந்த எச்சரிக்கையை எதிர்த்து பேச்சுரிமை அமைப்புகள் காரின் எச்சரிக்கையை அதிர்ச்சியூட்டுவது என்று கண்டித்துள்ளன. பிரான்சில் யூத எதிர்ப்பு மற்றும் கொலைவெறி தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 சகோதரர்களை பிரெஞ்சு நாட்டு போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். பிரெஞ்சு பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணை அதிகாரிகள் வடக்கு பிரான்சில் ஒரு காரில் பயணித்த 2 சகோதரர்களை கைது செய்தார்கள். அவர்கள் யூத எதிர்ப்பு மற்றும் கொலைவெறி தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது. கைதானவர்கள் 20-22 வயதை உடையவர்கள். மொரோக்கோ இத்தாலிய குடிமக்கள் ஆவர். தானியங்கி துப்பாக்கி, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் இஸ்லாமிய மாநில குழுவின் கொடி ஆகியவை அவர்களது காரில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சகோதரர்கள் 2017 தங்கள் பெற்றோருடன் பிரான்சுக்கு வந்தவர்கள். அவர்கள் சிரியா அல்லது பலஸ்தீன பகுதிகளில் ஜிஹாத் செய்ய முடியாததால் பிரான்சில் பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த சகோதரர்கள் தீவிரமயமாகி கைது செய்யப்பட்ட நாட்களுக்கு முன்பு ஜிஹாத் பற்றிய அவர்களின் அர்ப்பணிப்பு அதிகரித்திருந்தது. மத்திய கிழக்கு போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் உலகம் முழுவதும் யூத சமூகங்கள் மீதான வன்முறை அச்சுறுத்தல் அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்கா, நெதர்லாந்து, பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் யூத தலங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியும் இருக்கின்றன. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.